வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி வெளியிடுவது குறித்து இன்றைக்கி பார்த்தோன்னா நமக்கு அப்டேட் கிடைக்கும் இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் நைட்டு ஒரு 2 வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதன் அடிப்படையில் மே 16ஆம் தேதி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியீடு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை தேர்வுத்துறை அதிகாரிகளுடன் சற்று முன்பு ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. ஸோ என்ன டேட்டில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம், 15ஆ 16ஆ அப்படின்னு சொல்லி ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த 2 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர்கிட்ட பார்த்தீங்கன்னா அஃபிடாவிட்டாக சப்மிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே நமக்கு வரப்போகுது. இது தொடர்பாக அஃபிஷியல் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிப்பெண் பட்டியல் எல்லாமே தயாராக இருக்குது. மே 16ஆம் தேதியே தேர்வு முடிவுகள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை பள்ளி கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜஸ்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. முன்கூட்டியே 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் தமிழக அரசு ஆலோசனை. அரசு பள்ளிகளுக்கு முன்கூட்டியே 10ஆம் வகுப்பு தேர்வு ரிசல்ட்டை வெளியிடுவது குறித்து அதிகாரிகள் நேற்று ஆலோசனை நடத்தினாங்க. ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தியிருக்காங்க. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகளை வெளியிடலாம் அப்படின்னு. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் 19ஆம் தேதி மே 19ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடப்படும் என்று அறிவித்தார். இந்நிலையில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வெளியானதால் அரசு பள்ளிகளுக்கு ரிசல்ட் வெளியிடுவது குறித்து அமைச்சருடன் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஸோ 2 டேட் பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அன்அஃபிஷியல் மீட்டிங்கில். ஒன்று பார்த்தோன்னா 15ஆம் தேதி, அப்படின்னா 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10th 11th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். 10th ஆஸ் யூஷுவல் மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15க்கு தேர்வு முடிவுகள் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனையெல்லாம் நடந்திருக்கு. இதே தான் நம்ம ஏற்கனவே அப்டேட்டாக கொடுத்துட்ருந்தோம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறது அவங்களோட வேலை, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது என்னோட வேலை. அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே நமக்கு வரப்போகுது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே என்னன்னு சொல்லி அப்டேட் வந்துடும். இப்போ அஃபிஷியலாக மீட்டிங் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெஸ்ஸில் வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய ஊடக நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே வெளியாக போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம். ஸோ நான் ஏற்கனவே இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். மே 11ஆம் தேதி இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்துச்சு. மதிப்பெண் பட்டியல் தயார் நிலையில் உள்ளதால் மே 16ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் சரிபார்ப்பு பணி இறுதி கட்டத்தில் உள்ளது. திட்டமிட்டபடி 19ஆம் தேதிக்கு பதிலாக 16ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கணினி வழியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண், தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய சதவீதம் போன்றவற்றை பட்டியலாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதுனால ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது 15ஆம் தேதி அப்படின்னா 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறை அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழிகிட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர் 19ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ஒர்க்கும் ஸ்டாப்பில் இல்லை, பெண்டிங்கில் இல்லை, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அதனால் ரிசல்ட்டை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி தேர்வுத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்இ ரிசல்ட்டும் 10th ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ரிசல்ட் சீக்கிரம் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முதல்வரோட ஆலோசனை நடத்தி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிசல்ட் அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்டேட் போட்டே இருப்பேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.